வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு தகவல் களஞ்சியம். நான் ரீசெண்டாக படித்த ஒரு விஷயத்தை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னென்னா, இயற்கையாகவே மறுபிறவி இல்லாத நட்சத்திரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த மறுபிறவி அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம எல்லாராலையும் நம்பப்படக்கூடிய ஒரு விஷயம்னே சொல்லலாங்க. ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் மொத்தம் 7 ஜென்மங்கள் உண்டு. அந்த 7 ஜென்மமும் அவன் என்னென்ன பாவங்கள் செய்கிறான், என்னென்ன புண்ணியங்கள் செய்கிறான் அப்படிங்கிற அந்த கர்ம வினை கரெக்டாக அவனுடைய 7வது ஜென்மத்தை தான் முடிவடையும். ஸோ ஒன்ஸ் அந்த கர்ம வினை முடிஞ்சிருச்சு அப்படின்னாலே அவனுக்கு அந்த மறுபிறவி அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. அதோட அவன் முக்தி நிலையை அடைவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இயற்கையாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில நட்சத்திரங்களுக்கு இந்த மறுபிறவி கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூச நட்சத்திரம், அனுஷ நட்சத்திரம், உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரத்துக்குமே இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா மறுபிறவி கிடையாது. அவங்களுடைய அந்த கர்ம வினை இந்த ஜென்மத்தோட முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மகர ராசி, கும்பராசியில் பிறந்தவங்களுக்கும் சரி, சனி திசையை கடந்தவங்களுக்கும் சரி, இந்த மறுபிறவி அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. அவங்களுடைய கர்ம வினைகள் அனைத்தும் இந்த ஜென்மத்தோட முடிஞ்சிருச்சு. அதனால் அவங்களுக்கு அடுத்த ஜென்மம் அப்படிங்கிறது கிடையாது. இந்த ஜென்மத்திலே அவங்க முக்தி நிலையை அடைஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போன்ற பல ஆன்மீக தகவல்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் தகவல் களஞ்சியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.